यः कर्मफलं त्यजति कर्माणि सन्न्यसति ततो निर्द्वन्द्वो भवति. எவன் கர்ம பலனை விடுகிறானோ, எவன் பகவானின் சங்கல்பம் என்று கர்மங்களை செய்கிறானோ, எவன் சம புத்தியுடன் இருக்கிறானோ அவன் மாயையை வெல்லுகிறான். சர்வ சங்கல்ப சந்நியாசி त्यक्त कर्म फलस्तथा सम दुःख सुख शान्तः समायां तरति ध्रुवम्. वेदानपि सन्न्यस्यति केवलम् अविचिन्नानुरागं लभते. எவன் வைதீகங்களையும் மறந்து விடுகிறானோ, எவன் பிரேம பக்தியை அடைகிறானோ அவன் மாயையை வெல்லுகிறான். அபிச்சின்னானுராகேன கோவிந்தே பக்தவத்சலே விமுக்தः சர்வநியமைः சமாயாம் தரதி த்ருவம். ச தரதி ச தரதி ச லோகாம்ஸ்தரதி. அவன்தான் மாயையை வெல்லுகிறான், உலகாந்தரத்தையும் மாயையிலிருந்தும் கரையேறுகிறான். கேவலம் கிருஷ்ண பக்தியைவ சம்சாரம் தரதி த்ருவம். யஸ்தீர்ண பிரேமிகோ பக்தः ச புனாதி ஜகத்ரயம். அநிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம். பிரேம பக்தி பேச்சுக்கு அடங்காதது. அப்பிரமேயம் ரசாகாரம் இந்திரியாணாமகோச்சரம். பிரேமஸ்வரூபம் நிர்தோஷம் சூக்ஷ்மம் லோக விலக்ஷணம். மூகா ஸ்வாதனவத். ஒரு ஊமைக்கு நல்ல சாப்பாடு போட்டுவிட்டு எப்படி இருக்கிறது என்றால் அவனால் சொல்ல முடியாது. அதுபோல் பக்தி சுகம் சொல்லுக்கு அடங்காதது. மூகேன போஜன ருச்சிர் யதா பக்தும் ந சக்யதே ததைவ பிரேம மாதுர்யம் பக்தும் ஸ்தப்தா சரஸ்வதி. பிரகாஷதே குவாபி பாத்ரே. யாரோ ஒருவருக்குத்தான் பிரேம பக்தி பிரகாசிக்கின்றது, அதாவது துர்லபம் ஆனது. ஸ்வானுபூத்யைவ ஜானாதி பாக்யவான் யத்ர குத்ரவா தஸ்ய சங்கல்ப மாத்ரேன லப்யதே பிரேம துர்லபம். குணரஹிதம் காமனாரஹிதம் பிரதிக்ஷண வர்தமானம் அவிச்சின்னம் சூக்ஷ்மதர அனுபவ ரூபம். பிரேம பக்தி முக்குணம் அற்றது, ஆசையற்றது, கணத்திற்கு கணம் வளரக்கூடியது, இடை அற்றது, சூக்ஷ்மமானது, அன்பு வடிவானது. குணாதீதம் சூக்ஷ்மதராம் அபிச்சின்னம் சுநிர்மலம் பிரதிக்ஷணம் வர்தமானம் ஸ்வயம் பிரேம ரசாகிருதி. தத் பிராப்ய ததேவாவலோகயதி ததேவ ஷ்ருணோதி ததேவ பாஷ்யதி ததேவ சிந்தயதி. அந்த பிரேம பக்தியை அடைந்த பிறகு அதையே காணுகிறான், அதையே கேட்கிறான், அதையே பேசுகிறான், அதையே சிந்திக்கிறான். சக்ருத் பீத்வா பிரேமரசம் தன்மயோ பவதி த்ருவம் ந புனர்மதி மாப்னோதி லௌகிகே விஷயே சுகே. கௌனி த்ருதா குணபேதாதார்த்தாதி பேதாத்வா. கௌன பக்தி 3 விதம். சாத்விகி, ராஜசி, பிராகிருதா அல்லது அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஆர்த்தன் எனப்படும் 3 வித பக்தர்களால் செய்யப்படுவது. எல்லாவிடத்திலும் ஹரியை காணுவது சாத்வீகி பக்தியாம். பலனை விரும்பி ஆடம்பரமாய் விக்கிரக ஆராதனை செய்வது ராஜசி பக்தியாம். பேராசை, கோபம், ஹிம்சை முதலிய கெட்ட பழக்கத்துடன் டம்பத்திற்காக ஹரியை வழிபடுவது பிராகிருத பக்தியாம். இம்மூன்றும் கௌண பக்தியாம். ஏதாவது பொருளாசையால் பகவானை வழிபடுவது அர்த்தார்த்தி பக்தியாம். பலவித துன்பங்களை போக்கும்படி பகவானை வழிபடுவது ஆர்த்த பக்தியாம். நல்ல அறிவை தரும்படி பகவானை வேண்டுவது ஜிக்ஞாசு பக்தியாம். இம்மூன்றும் கூட கௌண பக்தியாம். பிரேம பக்தியின் லட்சணம் தூய அன்பு வடிவாம். அவ்யாஜ பக்தி யுக்தானாம் நிஷ்டா பிரேமஸ்வரூபிணி பக்திஸ்து ஸ்வார்த்தலாபாய கிருதா கௌனீதி கீயதே. கௌனி பக்திஸ்த்ரிதா ப்ரோக்தா சத்வாதி குணபேததः
दृश्यन्ते च पुराणेषु गीता भागवतादिषु जिज्ञासुः सात्विको भक्तः चार्थमान् राजसस्मृतः अर्थार्थी तामसः प्रोक्तो निर्गुणो व्याजभक्तिमान्